சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் தத்துவ பாடல்களுக்கு தனி அடையாளம் அமைத்து கொடுத்த கவிஞர்களில் முதன்மையானவர் கவிஞர் கண்ணதாசன். மனித வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள், காதல் உணர்வுகள், மனவலிகள், உறவுகளின் நுணுக்கங்கள் என பல்வேறு அனுபவங்களை எளிமையான சொற்களில் ஆழமாக வெளிப்படுத்தியவர். அதனால்தான் அவரது பாடல்கள் காலத்தை கடந்தும் இன்று வரை ரசிகர்களின் மனதில் நிலைத்து நிற்கின்றது. 4500 படங்களுக்கு மேல் பாடல்களை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். 6 படங்களை தயாரித்துள்ளார். ஏராளமான புத்தகங்களை எழுதியுள்ளார். தனக்குத்தானே இரங்கற்பாய் எழுதிய முதல் நபர் கண்ணதாசன்தான். 1950களில் தொடங்கி 1970களின் இறுதி வரை தமிழ் சினிமாவில் கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் ஒரு புதிய உயரத்தை தொட்டன. குறிப்பாக எம்.எஸ். விஸ்வநாதனுடன் அவர் இணைந்த தருணங்கள் இசை வரலாற்றில் பொற்காலமாகவே பார்க்கப்படுகின்றன. இந்நிலையில் கவிஞர் கண்ணதாசனின் விசித்திரமான பழக்கம் குறித்து அவரது மகன் அண்ணாதுரை கூறியுள்ளார். இரவு 9 மணிக்கு அப்பா கண்ணதாசன் வீட்டிற்கு வந்தார் என்றால் குடிக்க ஆரம்பித்து விடுவார். அதிகபட்சமாக 3 ரவுண்ட் அடிப்பார். அப்படி 3வது ரவுண்ட் அடிக்கும்போது அவர் அறையின் பெட் பக்கத்தில் ஒரு ஒயர் தொங்கும். அதை இழுத்தால் ஹாலில் பெல் அடிக்கும். என் அம்மா இந்த சத்தம் கேட்டதும் அடித்து பிடித்து தோசை சுட்டு கொடுப்பார். இரவு அப்பா தோசை மட்டும்தான் சாப்பிடுவார். சட்னி அந்த நேரம்தான் அரைக்க வேண்டும், முன்பே அரைத்து வைக்கக்கூடாது. அப்பாவிற்கு ஒரு விசித்திரமான பழக்கம் என்னவென்றால், மதியம் அப்பா அறையின் கதவை திறந்து எட்டி பார்த்தோம் என்றால், என்னையா என்ன வேண்டும் என்று கேட்பார். அப்படி கேட்டால் அப்போதுதான் அப்பா குடிக்க ஆரம்பித்திருக்கிறார் என்று அர்த்தம். ஏய் என்ன, அப்படி என்றால் 2வது ரவுண்ட், எதுவும் பேசவில்லை என்றால் 3வது ரவுண்ட் போய்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். பொதுவாக எல்லோரும் குடித்தால் அதிகம் பேசுவார்கள். ஆனால் அப்பா பேசவே மாட்டார். அப்போதுதான் படித்த எல்லாவற்றையும் நினைத்து பார்ப்பார் என்றார். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகள் கண்ணதாசனை பற்றி உங்களுக்கு ஏதேனும் தெரிந்திருந்தால் அந்த நிகழ்வுகளை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.